திமுக மகளிரணி மாநில நிர்வாகிகள் கூட்டம் சென்னை அறிவாலயத்தில் நடைபெற்று வருகிறது. இதைத் தொடர்ந்து மகளிரணி செயலாளரும் திமுக எம்பியுமான கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசி வருகிறார். மட்டுமில்லாமல் இதில் நாங்கள் தலையிடப் போவதில்லை என்று தெளிவாக தெரிவித்திருக்கிறார். ஒரு 2 நாளைக்கு முன்னாடி நாஞ்சில் சம்பத் பேசுறப்ப இது மாதிரி எம்எல்ஏக்களுக்கெல்லாம் எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல பூச்சி வைக்கிறது வந்து திராவிட இயக்கத்தோட போர் யுக்தி அப்படின்றாரு. உண்மையாவே திராவிட இயக்கத்தோட போர் யுக்தி இதுதானா? அவருக்கான பதிலுக்கு நீங்க என்ன? இல்லை, எனக்கு தெரிஞ்ச திராவிட இயக்கமும் அவர்களுக்கு தெரிஞ்ச திராவிட இயக்கமும் வெவ்வேறாக இருக்கிறது. திராவிட இயக்கத்தின் அடிப்படையே ஜனநாயகம் அப்படிங்கிறது தான் வந்து ஒவ்வொருவரும் சுயமரியாதையோடு சிந்தித்து அவர்கள் முடிவு செய்ய எந்த முடிவாக இருந்தாலும் சுயமரியாதை அடிப்படையிலே எடுக்கப்பட்ட ஒரு முடிவாக இருக்க வேண்டும் என்பதுதான் திராவிட இயக்கம் சொல்லி தந்த ஒரு விஷயம். எம்எல்ஏக்களையோ இல்லைன்னா மக்கள் பிரதிநிதிகளையோ கொண்டு போய் அடைத்து வைப்பதோ இல்லைன்னா இது வந்து திராவிட இயக்கத்தின் யுத்தியாக இருக்க முடியாது. அதிமுக திராவிட இயக்கத்தை கடந்து வெளியில இல்ல, அதிமுகவை வந்து நாங்க திராவிட இயக்கத்தின் ஒரு வழித்தோன்றலாக என்றுமே திராவிட முன்னேற்ற கழகம் ஏற்றுக்கொண்டது இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் தான் திராவிட இயக்கத்தின் வழித்தோன்றல். அதிமுக என்னைக்குமே வந்து திராவிட இயக்க கொள்கைகளை முன்னாலே எடுத்து சென்ற இயக்கமாக என்றும் இயங்கியதில்லை, இருந்ததில்லை. அதை நாங்கள் வந்து ஏற்றுக்கிட்டதே இல்லை. இது வரைக்கும் திமுகவை தான் குடும்ப அரசியல் என்று விமர்சனம் பண்ணுவாங்க அதிமுக. இது தற்பொழுது அதிமுக இந்த பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா கைதாகி உள்ள போனது பிறகு இப்போ வந்து இல்லை, இதையே நீங்க வந்து ஊடகத்தில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இதைத்தான் நீங்க மறுபடியும் பேசிக்கொண்டிருக்கிறீர்களே தவிர மக்களுடைய பிரச்சனைகளை எதை பற்றியுமே பேசுவதில்லை. இன்னைக்கு சட்டம் ஒழுங்கே இல்லைங்கிற ஒரு நிலைமை இருக்கு, அதை பற்றி யாரும் பேசுவதில்லை. 2 பெண்களுடைய நிலை இன்னைக்கு என்ன இருக்கு? ஒரு சிறு பெண் வந்து பாலியல் பலாத்காரத்திற்கு ஆளாக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்காள், அதை பற்றி பேசுறது கிடையாது. நந்தினியை பற்றி பேசுறது கிடையாது. இங்கே இருக்கக்கூடிய விவசாயிகள் பிரச்சனையை பற்றி நாம் யாரும் பேசுறது கிடையாது. இதையே திருப்பி எத்தனை நாள் பேசிட்டு இருக்க போறோம்? ஆனா இதுலயும் வந்து ஜனநாயகம் வந்து எந்த அளவுக்கு மீறப்பட்டிருக்கிறது அதையும் நம்ம பேசுறது இல்லை. எப்பொழுதுமே இந்த அதிமுக ஆட்சியில வந்து அரசாங்கம் வந்து இயங்காத அரசாங்கமாகத்தான் இருக்கிறது. அது ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுது ஒன்றும் தமிழ்நாட்டுக்கு வந்து பெரிய திட்டங்கள் கொண்டு வரப்படவில்லை, எந்த பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படவில்லை. அதுதான் வந்து தொடர்ந்தது. அவர்கள் உடல்நிலை சரியில்லை என்ற நிலை வந்த பிறகு இன்னும் மோசமாச்சு. நீட் தேர்வுகளை வந்து அவங்க இருந்த வரைக்குமா எதிர்த்துட்டு இருந்தாங்க. இப்போ அதுக்கு கூட வந்து வழி இல்லாத ஒரு நிலையில் இப்போ ஒரு தீர்மானம் கொண்டு வந்தார்கள் சட்டமன்றத்தில். ஆனால் அதுக்கப்புறம் அதோட நிலை என்னன்னு வந்து தளபதி மட்டும்தான் வந்து தொடர்ந்து பேசி கொண்டு இருக்கிறார், தவிர வேற யாரும் கிடையாது. ஸோ அரசாங்கம் வந்து இன்னைக்கு செயலிழந்த ஒரு அரசாங்கமாக, அந்த அரசாங்கம் செயல்படவில்லை என்பதை பற்றி கூட நாம் கவலைப்படாத ஒரு நிலையில தமிழ்நாடு இருக்கிறது. இல்லை, இன்னும் ஒன்றும் முடிவு பண்ணலைங்க. எங்கங்கிறதும் தேதியும் இன்னும் முடிவு பண்ணல. தற்போதைக்கு அரசியல் சூழ்நிலையில திமுக வந்து தேர்தல் எதிர்நோக்கி இருக்கு அப்படின்னு ஸ்டாலின் சொல்லியிருக்காரு. நீங்க எப்படி எதிர்பார்க்குறீங்க? தேர்தல் வந்தாதான் இது பண்ண முடியும்? இல்லை, தளபதி வந்து தேர்தல் முறையில தான் வந்து திராவிட முன்னேற்ற கழகம் வந்து ஒரு மாற்றம் வரும் என்று நம்புகிறது என்று தளபதி தெளிவாக சொல்லியிருக்காங்க. மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வருமாயினும் திமுகவுக்கு வாய்ப்பு எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறீங்க? மீண்டும் தேர்தல் வந்தால் மக்கள் இப்பொழுது தெளிவாக இருக்கிறார்கள். யார் வேண்டாங்கிறது தெளிவாக இருக்கிறார்கள். யார் வந்தால் அவர்களுடைய வாழ்க்கை மாறும், யார் வந்தால் முன்னேற்றம் வரும் என்பதை உணர்ந்திருக்கிறார்கள். அது திராவிட முன்னேற்ற கழகம் தான் என்பதை தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள்.